வீக்கெண்ட் ஆனா பசங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுங்க. அது அவங்களுக்கும் நல்லது, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பார்ட்னர்ஸ்க்கும் நல்லது. இன்னைக்கு சாட்டர்டே டேட் வந்து செப்டம்பர் 6. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எனக்கு வெறும் லெமன் ரசம் அண்ட் ரைஸ் தான். ஸோ அதுக்கு வந்து மதுரை ஸ்டைல் முட்டை மாஸ் பண்றோம். போதும் 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 போட ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம்டா. 2 பச்சை மிளகாலாம் நம்மள மாதிரியே காக்காதுடா. மிளகாத்தூள் தான் காரம். மிளகா எப்போதும் போதும் 2 போதும்டா. அப்பதான் கிரேவி நல்லா வரும். மிளகாத்தூள் போட்டால் தான் கிரேவி நல்லா வரும். என்ன போட்டான்? கரம் மசாலா பொடியா? ஏண்டா அவன் போட்டது 15 முட்டை போட்டான், நம்ம போட்டிருக்கிறது 6 முட்டை. ஐயோ கரம் மசாலா போட்டேன். கரம் மசாலா தேவையில்லை, போடலன்னு தான் நினைக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் கேட்குறாங்க, நம்ம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க. கடவுளே போட்டானாடா? அதான் நானும் சொன்னேன். ஹாப்பியா செய்யணும்டா சாப்பாடு, அப்பதான் டேஸ்டா வரும். அது மாதிரி பூண்டு வந்து நைஸா சாப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு போடுங்க. அத்தோலை எல்லாம் பொரிச்சு கொடுப்பாங்களே, அப்படியே ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும். அந்த பூண்டு வறுத்த பூண்டு கடிப்படும் போது அந்த டேஸ்டே வேற லெவல். ஒரு 2 மினிட்ஸ் ஆனியன் வந்து வாயில் கடிப்படுற மாதிரி அது தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆனியன் வதக்கி வச்சுருக்கோம். இது இப்போ இங்கே கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பூண்டையும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு, அண்டு எக்கும் அவிச்சு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாமா? இவங்க 4 பேரும் ஒரே ஃபேமிலி ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஓகே, என்ன பண்ணணும்? அப்படி கீழே அதில் ஆனியனை தூக்கி கொட்டு. ஓகே, கிரன்ச்சி ஆனியன் கொட்டியாச்சு. ஓகே, பரவாயில்ல, போதுங்களா? ஓகேவா? பூண்டு ஃப்ரை பண்ண பூண்டு வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஆனியனும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இந்த முட்டையும் போட்டு நல்லா கொத்துன்னு கொத்தணும். நாங்கள் கொத்து பரோட்டா மாதிரி 2 வச்சுக்கோங்க. கிண்டிக்கலாமாடா? கொத்த வேணாம், நம்ம கிண்டிட்டு கொத்துவோம். நான் ஒரு தடவை கொத்தவாடா, ஆசையாக இருக்குது. இந்த கரண்டி இருக்கிறதுனால நமக்கு வரலடா கொத்த.